இந்த 5 விஷயம் பார்க்காம ஷோரூம் கட்டாதீங்க. யூஸ்வலாகவே எல்லாருமே நினைக்கிறது ஷோரூம் அழகாக இருந்துச்சுன்னா கஸ்டமர் வாங்கிடுவாங்கன்னு. அது கரெக்டான அப்ரோச் கிடையாதுங்க. ஒரு ஷோரூமில் இந்த 5 விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு கஸ்டமர் உள்ளக வர மாட்டாருங்க. அப்படியே வந்தாலுமே கரெக்டான ப்ராடக்டை பார்க்க மாட்டாருங்க. அப்படியே பார்த்தாலுமே வாங்காமே போயிடுவாருங்க. வாங்க அந்த 5 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இதில் 5வது உள்ளது ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபர்ஸ்ட் விசிபிலிட்டிங்க. ஷோரூம் ரோட்ல இருக்குங்க. ஆனால் இது உங்கள் கஸ்டமருக்கு தெரியுதா? உங்கள் ஷோரூமோட ஃப்ரண்டேஜ் எப்படி இருக்குது, சைன் போர்டு எப்படி இருக்குது, அது போக நைட் டயத்தில் விசிபிலிட்டி இருக்கா, பைக்கில் போகிறவங்க பார்க்க முடியுதா, காரில் போகிறப்ப பார்க்க முடியுதா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் டிசைன் பண்ணணுங்க. ரோட்டில் போகிற கஸ்டமர் உங்கள் ஷோரூமை பார்த்தோன்னே உள்ளக்க வரணுங்க. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப அழகாக இருந்தால் தான் வருவாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறத ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்லேயே கஸ்டமருக்கு புரிய வச்சிடணுங்க. மொத்தத்தில் உங்கள் ஷோரூமோட எலிவேஷன் டெக்கரேஷன் கிடையாதுங்க, உங்கள் பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். செகண்ட் கஸ்டமர் ஃப்ளோங்க. உங்கள் ஷோரூம்குள்ளே கஸ்டமர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், எப்படி ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணணும், எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஃப்ளோ டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கணுங்க. சேல்ஸ் பர்சன்ட்டை எங்கே போய் பேசணும், பில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொண்டு எல்லாமே கிளியராக தெரிஞ்சாதான் கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாருங்க. ஒரு நல்ல ஷோரூம்ங்கிறது கஸ்டமரை ஃபோர்ஸ் பண்ணவே கூடாதுங்க. நேச்சுரலாகவே அவருக்கு நடக்கிற பாதையிலேயே எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கணுங்க. கஸ்டமரை கரெக்டாக கைட் பண்ணுறது தான் கஸ்டமர் ஃப்ளோங்க. தேர்டு டிஸ்பிளேங்க. இதில் தான் நிறைய ஷோரூம் ஓனர்ஸ் தப்பு பண்ணுறாங்க. எங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு வேற ஒரு ஃபீல் தான் வருங்க. கஸ்டமருக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. சரியான ப்ராடக்டை சரியான இடத்துல வைக்கிறது தான் கரெக்டான அப்ரோச்சுங்க. டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது முக்கியங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த டிஸ்பிளேல என்னென்ன ப்ராடக்ட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஃபோர்த்து பார்க்கிங் அண்ட் அக்சஸ்ங்க. இதை ஷோரூம் டிசைன் பண்ணுறப்போ கடைசியில் வச்சுக்காதீங்க. உங்கள் கஸ்டமர் வர்றப்போ கார் பார்க்கிங் எங்கே பண்ணுவார், பைக் எங்கே பார்க் பண்ணுவாங்க, ஷோரூமுக்கு லோடிங் வர்ற வண்டி எங்கே நிப்பாட்டுவாங்க, ஸ்டாக் எல்லாம் அன்லோட் பண்ணுறப்போ எப்படி பண்ணுவாங்க, கஸ்டமர் பார்க்கிங்கும் ஸ்டாக் மூவ்மெண்ட்டும் ஒரே இடத்துல கிளாஷ் ஆகுதா, அது போக ஒரு ஷோரூமுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வர்றதே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா அது கரெக்டான அப்ரோச் கிடையாதுங்க. ஒரு நல்ல பிளான்ங்கிறது கஸ்டமரோட மூவ்மெண்ட்டு, அது போக கூட்ஸோட மூவ்மெண்ட்டு, அவங்களோட ஸ்டாஃபோட மூவ்மெண்ட்டு, இந்த 3ஐயுமே கரெக்டாக பிளான் பண்ணணுங்க. ஃபிஃப்த்து ஃபியூச்சர் க்ரோத்துங்க. நிறைய ஷோரூம் ஓனர்ஸ் இதை மறந்துடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு கட்ட போகிற ஷோரூமு இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. அடுத்த 10 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சும் யூஸ் ஆகணுங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகலாம். அப்போது ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படலாம், ஸ்டாஃபும் நிறைய தேவைப்படலாங்க. அதுபோக எக்ஸ்பான்ஷன் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஷோரூம்ங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது விஷயம் இல்லைங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்ச பிறகும் நம்ம க்ரோத்துக்கு செட் ஆகுதாங்கிறது தான் விஷயம். இந்த 5 விஷயமும் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோரூம் கட்டலைங்க. நீங்கள் உங்கள் ஷோரூமுக்கு சேல்ஸை கூட்டுற மிஷினை கட்டுறீங்க. ஒரு ஷோரூம் அழகாக இருக்கணுங்க. ஆனால் அதை விட முக்கியம் உங்கள் பிஸ்னஸ்க்காண்டி அது வேலை செய்யணுங்க. இதுதான் ரியல் கமர்ஷியல் ஆர்கிடெக்சருங்க. உங்கள் பில்டிங்கை டிசைன் பண்ணாதீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்காண்டி டிசைன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஷோரூம் கட்ட போகிறீங்கன்னா இந்த 5 விஷயத்தில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.